சந்தோஷ், என்ன வீட்டில் ஆளை கண்ணு அங்கே தேடிட்டு இருந்தா இங்கே இருக்க தனியாக இருக்க, வேற யாரும் வேலைக்கு வரலையாண்ணா? இல்லடா, அப்பா வெளில போயிட்டாங்க, போய் வயலை போய் பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னாரு. சரிதான், அப்பாவுக்கு போல நான் வயலுக்கு வந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சரி அப்பா வெளில இல்லை, அதனால நான் வயலுக்கு நான் வந்துட்டேன். சரி பார்க்குற மாதிரி இருக்கு, ஆளும் இல்லை. ஏன் காசு கொடுத்து யாருன்னா வேலைக்கு கூப்பிடலாம்ல, நீ மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இப்போ எல்லாம் யாரும் வேணா இந்த வேலைக்கு வரா, இப்போ யாருமே இந்த வேலைக்கே வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வெளியூர் போயிடுறாங்க. இந்தியாவை வச்சு பார்த்தாலும் சொன்னாலும் அவனுக்கு நாற்று வீச தெரிய மாட்டேங்குது. அதனால தெரியாமல் சரி வந்து நம்ம தான் வீச வேண்டியதாக இருக்குது. நம்ம நிலத்துக்கு நம்ம பாடுபட்டால் தானே நம்ம விவசாயம் பார்க்க முடியும். அதுக்கு தானே தஞ்சை நெற்களஞ்சியம்னு ஊரே இருக்குது. தஞ்சாவூர்காரனுக்கு அப்போ இந்த வேலை கூட பார்க்கலன்னா அப்புறம் வேறு என்ன விவசாய குடும்பங்கிறது? நீ சொல்கிறது காரணம் எல்லாம் வேலை பார்க்க பயந்துட்டு எல்லாம் வெளியில் போயிடுறானுங்க. இப்போ நம்ம வேலைக்கு வந்துட்டு அவனுங்க ஹிந்திக்காரனுங்க வந்து பார்க்குறானுங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது? இதுவும் இன்னும் கொஞ்ச காலம்தான். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவனுங்களே இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கி அவனுங்களே விவசாயம் பண்ணிடுவானுங்க, நம்மளை அடித்து துரத்திடுவானுங்க. இப்போ தஞ்சாவூரை பொறுத்தளவில் அவங்க வர முடியாது. நம்ம வயலை நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது? இதான் நம்ம வயல். இதை பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுங்க. அப்படியே இதான் நம்ம வயல். அங்கே நடவு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே நாத்தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த பங்கை நட்டுட்டு தான் இங்கே வருவாங்க. அந்த பங்கில் இன்னும் 150 கோழி குறை கிடக்கு, அந்த குறைய நட்டு தான் வருவாங்க. ஹிந்திக்காரங்க தான் நடுறாங்க அங்கேயும். ஹிந்திக்காரங்களா? ஹிந்திக்காரங்க தான். பண்டு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க மட்டும் அங்கே தங்கி இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எங்கங்க ஒரு 100 குழிக்கு வந்து 200 300 கேட்குதுங்க. இவங்க எல்லாம் 50 ரூபாய்க்கு வந்து நட்டுறாங்க. நம்மளுக்கு லாபம் தானே? நமக்கு லாபம் தான். லாபங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். போயிட்டு பார்க்கலாமா? சரி வாங்க போகலாம். நீ என்னடா இவ்வளோ தூரம் எப்படா கண்டுபிடிச்சி வந்தீங்க? உங்கள் அம்மாட்ட கேட்டேன், வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ இல்லை. அதான் உங்கள் அம்மாட்ட கேட்டேன். சரி, நீ எப்போ ஊர்லேருந்து வந்த? நான் வந்து 2 நாளாக இருக்குறா. தீபாவளிக்கு 5 நாள் லீவ் விட்டுருந்தானுங்க. அதான் அப்படியே வந்துட்டு போகலாம், தீபாவளிக்கு வந்துட்டு போகலாம் வந்தேன். நீயே இந்தியாவை பற்றி பேசுகிற, ஆனால் பாரு நீங்கள் நம்ம ஊர்லேயே இருக்க மாட்டேங்கிற, போய் எவனுக்கோ ஒருத்தனை வேலை பார்த்துட்டு கிடக்கிற. நீலாம் இந்த மாதிரிலாம் வெளியூர் போயிட்டுனா இங்கே உள்ளவெல்லாம் யாரா பார்க்குறது சொல்லு? நம்ம விவசாயம், நம்ம தஞ்சாவூரில் வர விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது. நம்மள மாதிரி பசங்க தான் இந்த விவசாயத்தெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம அப்பா என் காலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம தான் பாதுகாக்கணும். நீ போய் வெளியூரில் போய் அடுத்தவன்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நானும் வேலைக்கு போயிட்டு வெளியில் வந்தாலும் எனக்கு ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, வயலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சேத்துல காலை வச்சாதான் எனக்கு சோத்து வாசனையே பிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. இப்போ எங்கள் தேத்து வந்திருக்கேன். நல்லா இருக்கியா? என்ன அப்புறம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி வா, நாத்தள்ளி போட்டுட்டு போகலாம். சரியா? என்னடா இவ்வளோ பெரிய முட்டா இருக்கு, தூக்கிடுவியா நீ? ஒரு தூக்கின பழக்கம் இல்லடா, இது எப்படி தூக்கிட்டு போறேன்னு தெரியல. சரி நீ வந்திருக்கியா, வா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுவோம். சரி வா. சரியா? வயலில் தான் வேலையா? அப்போ வயலில் தான் வேலை. இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ண கொஞ்சம். பண்ணிடலாம். நானே இருந்து வருஷத்தில் ஒரு நாள் வர்றேன். இன்னைக்காவது வேலை செஞ்சுட்டு போவோம். சரி ஓகே. நாத்தங்க தூக்கி விட்றியா? தூக்குறியா? தூக்குனது இல்லை, நான் தூக்கி வரேன், நீ தூக்கிட்டு போ. சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே. என்ன சந்தோஷம், அசால்ட்டாக தூக்கிட்டு போதியா? வெயிட்டாக இருக்கா? சரி சரி, கொண்டு போய் வயலில் போட்டு வா. என்றாலும் அங்கே எங்கடா போற? சாக்கு எடுக்க போறேன்டா, மாட்டுக்கு புல்லா இருக்கணும். அப்பாவும் இல்லை, மாட்டுக்கு நான் தான் போய் அறுக்கணும். இந்த மாடு பசுனியா கிடக்கும், பசுனியா கிடக்கும். பாவம் அதுக்கு வேற புல்லா இருக்கணும்டாப்ப. சரி வா. ஆளுக்கு போய் டீ அப்படியா? டீ வடை போய் கூட ஆளுக்கு ஃபஸ்ட்டு அங்கே போய் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க.
என்னடா சொல்கிறானுங்க? என்ன பேசுகிறானுங்க? என்ன பேசுகிறானுங்கன்னே தெரியல. நம்ம உயிரை வாங்குறானுங்க. எப்படி சமாளிக்கிற இவங்களை வச்சு? என்ன பண்ணுறது, வேறு வழி. இவங்க தான் கம்மி சம்பளத்துக்கு இவங்க தான் வேலைக்கு வராங்க. நம்ம ஆளுங்கள்ட்ட எழுத்தே பேச முடிய மாட்டேங்குது. அக்யூரேட்டாக தெரியுது. இவங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து தெரியாது. நம்ம கொடுக்குறத சம்பளம், நாங்கள் சாப்பாடு போட்டால் அவங்க வந்து வேலை பார்த்துருவாங்க. பிரச்சனையே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது நண்பா, வேலையில குறை சொல்ல முடியாது. வெளியூர்ல இருந்து வந்து வேலை பார்த்தாலும் டீசெண்டா வேலை பார்க்கறாங்க. நல்ல ஸ்பீடான ஒர்க்கா இருக்கு. நம்ம புருஷான மாதிரிலாம் இல்ல. நானும் வந்து 3 நாளா இங்க வந்து இருக்கிறேன். பாத்தீங்கன்னா சத்தமே இல்ல, வேலை பார்த்து பெர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம புருஷான இருக்க யாரு கூடிய கெடுக்கலாம், பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுல என்ன குழம்பு வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இந்த கலவையெல்லாம் வந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். இங்கே பாருங்க, நெருக்கி 1 ஏக்கர் கிட்ட நட்டுட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக வேலை ஆகிட்டு. எங்களை பொறுத்தளவு நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரே தப்பு என்னன்ட்டுனா, கொடுக்குற வேலை செய்ய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. எந்த உள்ள விட்டாலும் வாயை மூடிட்டு கம்முன்னு செய்வானுங்க. அதான் நம்ம இவங்களை பொறுத்தளவில் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் இதுதான். சரி சந்தோஷ், இப்போ உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி? இவங்கள்ட்ட பொறுத்தளவுனா சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைச்சு கொடுத்துருவான், இதெல்லாம் அரிசி கொடுத்துருவான். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி வந்து கொடுத்துருவோம். அதுவே நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி முட்டை வச்சு கேட்குறாங்க. தமிழ் ஆளுங்க கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நம்மளே விவசாயத்தில் வந்து நட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரியாணிக்கு முட்டைக்கு நம்ம எங்கே போகிறது? சொல்லுங்க. இவங்களுக்குலாம் வந்து சரக்குலாம் கேட்க மாட்டானுங்க, நாத்தெல்லாம் அடிச்சா. ஆனால் வேலை பார்த்து கொடுத்துருவானுங்க, காசு கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடுவானுங்க. பொறுத்தளவில் இதுதான் நண்பா. ஆனால் என்னை பொறுத்தளவில் நம்ம விவசாயம் அழியக்கூடாது, அவ்வளோதான். என்னை பொறுத்தளவில் விவசாயம் அழியக்கூடாது, யாருன்னா வச்சு ஆனால் விவசாயம் பண்ணிடணும், அந்த தாட்டில் தான் இருக்கீங்க அப்போ? ஆமாம் ஆமாம், நம்மளோட இதே அப்படிதான். அடுத்தது ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா, 2வது வந்து எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு போல விவசாயம். நான் என்ன தான் படித்து இருந்தாலும் நான் அந்த விவசாயத்தை நான் மறக்க மாட்டேன். விவசாயம் தான் என்னோட தெய்வம், விவசாயம் தான் என் கொலை தொழில். ஓகே, இப்போ நீ ஒரு ஆளே இருந்துட்டு விவசாயம் பண்ண முடியாது. இந்த வருஷம் இவனுங்க வந்திருக்கானுங்க, அடுத்த வருஷம் வருவானுங்களா வரமாட்டானுங்களான்னு எப்படி தெரியும்? அப்போ என்ன பண்ணுறது? யாரை வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறது? இது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இவங்க வந்துட்டு நிரந்தரம் கிடையாதுல்ல. இருக்கிற மெஜாரிட்டியை பார்த்தீங்கன்னா இவங்க தான் கூட இருக்கிறாங்க. தமிழ் ஆண்களே அடித்து வரட்டுறானுங்க. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பண்ணுறவங்களே இங்கே வச்சு இங்கெல்லாம் இங்கே சாவடிக்கணும். என்ன பண்ணுறது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க மெஜாரிட்டியாக இருக்கிறோமோ இல்லையோ, ஹிந்திக்காரனுங்க இருக்கிறானுங்க. அது என்னமோ உண்மைதான். சரி, டீ வாங்கி கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும்? டீ வாங்கி குடிச்சிட்டு வடை வாங்கி கொடுத்துருக்கேன். குடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டாங்க. பரவாயில்ல, நல்லா ஒர்க்கு ஸ்பீடாக தான் இருக்குது. அதான் நானும் தான் பார்க்குறேனே. குத்துக்கெல்லாம் நிற்கிது, நாற்று சாயாமல் நடுறாங்க. அதான் நானும் பார்க்குறேனே, நல்லா தான் நடுறாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிக்கல சந்தோஷம் இது. உனக்கு வேலை முடியும்னு நீ இவங்களை வச்சு வேலை செய்கிற சந்தோஷம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள நம்ம அம்மா அப்பா இந்த வேலை தான் செய்கிறாங்க. அவங்க வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. நம்ம வேலையெல்லாம் வந்துட்டு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது நமக்கு வேலை இல்லாமல் போச்சு. இப்போது எனக்கு என்ன ஆசை இல்லைப்போ இவங்களாம் வச்சு வேலை பார்க்கணுன்ட்டு. எனக்கே உங்களை கூப்பிட்றதுலாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம ஆளுங்களை வந்து வேலை பார்த்தோம்னா எனக்கு வர முதலே கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பிரித்து கொடுத்தாலும் கையில் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. இவங்களை வச்சு வேலை பார்த்தா கூட ஏதோ ஒரு முதலீடு ஒரு கையில் இருக்குது. ஒரு 10 ரூபா வருமானம் வருது. அதை வச்சு வீட்டையும் பார்த்துக்கிறேன், வயலையும் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது? எனக்கு என்ன ஆசையா? நம்ம தமிழ்நாடுங்க வேலை பார்த்தாலே நல்லது தான் என்னை பொறுத்தளவில். என்ன பண்ணுறது? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் ஒரு நாள் மாறிடும்னு ஒரு நம்பிக்கையில் தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் மாறும். பேசுவான் வீட்டில் போயிட்டு அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும், நம்மளுக்கும் வரணும். வீட்டில் வந்து பேசிட்டு அவங்களே நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் வேணாம், இப்போ இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இது நிலைமை கிடையாது. நம்ம போயிட்டு நம்ம ஊரில் உள்ள எல்லாத்தையும்
பற்றிலாம் போய் பேசணும், ஃபஸ்ட்டு ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு பேசணும். என்ன பண்ணுறது, மறக்க போகிறோம் நம்ம கொஞ்ச நாளையில். என்ன பண்ண முடியும்? என்ன சந்தோஷ், வேலை முடிஞ்சிச்சா? கை காலெலாம் கழுவுற? இல்லை உனா டைம் ஆகிட்டு, பஸ்ஸில் வேலை பார்க்குறாங்க, போய் சாப்பாடை வாங்கி கொடுக்கணும். என்ன பண்ணுறது, ஆள் இல்லை. அப்படியே சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நானும் வீட்டில் போய் 2 கஞ்சியை குடிச்சிட்டு வரேன். சரி சரி, ஓகே, போயிட்டு வரேன். ம்